சிவனே துணை சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வருஷத்தில் தங்களுடைய ராசிகள் மூலமாக நன்மையை அனுபவிக்க போகிற 3 ராசியை சேர்ந்தவங்க யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க மேஷ ராசியை சேர்ந்தவங்க. மேஷ ராசி சேர்ந்தவங்களுக்கு எப்போவுமே மனசில் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். மற்ற முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கலாம். அது எல்லாமே இனிமேல் நீங்கள் நினச்சதை விட ரொம்ப எளிமையாகவே விலகி போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே மொத்தமாக அவங்கள்ட்ட விலகி போய் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது இனிமேல் தான் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் ஏதாவது கார் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இனிமேல் உங்களை நினச்ச மாதிரியே அமைய போகுது. வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை விட ரொம்ப எளிமையாகவே உங்களை விட்டு விலகி போக போகுது. வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு சந்தோஷம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நன்மைகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாச்சும் ஒரு வேலையில் ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு அப்படி இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கை மொத்தமாக மாறப்போகுது. ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை திருமண தடை இருக்குது, இல்லை ஒரு விஷயம் பண்ணுறேன் அது ஒரு காரிய தடை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே மொத்தமாக விலகிடும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ஒன்று இனிமே தான் நடக்க போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. ஒரு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. வருமானமும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பேங்க் பேலன்ஸ் எகிர போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் மட்டும்தான் இருக்கும். அதனால் கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கிடைக்கும். இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு நல்ல நேரத்துக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க ரிஷபராசியை சேர்ந்தவங்க. ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இவ்வளோ நாளாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஏகப்பட்ட மன கஷ்டங்கள் அப்படின்னு இருந்திருக்கலாம், சோகங்கள் இருந்திருக்கலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுது. அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பட்டுட்டு இருந்த கஷ்டத்துலேருந்து இனிமேல் வெளியே வர போகிறீங்க. வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்றது உங்களுக்கு இனிமே தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கிட்டு என்னடா அதில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமே இனிமேல் விலகி போக போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. பண வரவு அப்படிங்கிறது இருக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. திருமண தடைகள் எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய போகுது. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்பவே நிம்மதியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பண வரவு அப்படிங்கிறதும் சுய தொழில் செய்யணும், இல்லை ஏதாச்சும் ஒரு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே இனிமேல் நீங்கள் நினச்ச மாதிரி அப்படியே நடக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பேச்சை கேட்கறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா மற்றவங்க பேச்சை கேட்டு தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. இனிமேலாச்சும் மற்றவங்க பேச்சை கேட்காம யார் என்ன சொல்கிறாங்களோ அது வாட்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பெரியவங்க சொல் பேச்சு கேட்குறது சரிதான், பட் இருந்தாலும் எல்லா சொல்கிறதையும் கேட்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனம். அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது அப்படின்றது நல்லது. அதனால் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய கிரக நிலை அப்படிங்கிறது அமைய போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே இனிமேல் கிடைக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட மன கஷ்டத்தில் தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப சோகத்தில் தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் அப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே மனசில் நினைக்கிறது எல்லாம் அப்படியே நடக்க போகுது. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தொழிலில் ஒரு நஷ்டம் இருந்தாலோ, இல்லை தொழிலில் மந்தமான நிலைமை இருந்தாலோ அது எல்லாமே இனிமேல் மொத்தமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போக போகிறீங்க. ஏகப்பட்ட பண வரவு அப்படிங்கிறது இருக்க போகுது. பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல விதமான ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. மனசில் நினச்சது எல்லாம் அப்படி நடக்க போகுது. ஒரு விஷயத்து மேலே நீங்கள் குறி வச்சுட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தணும். உங்களுக்கு கவன சிதறல் பிரச்சனை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்து மேலே கவனத்தை முழுமையாக செலுத்துங்க. எந்த ஒரு நேரத்துலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. அதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருங்க. போராடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுனா மட்டும்தான் அதுக்கான வெற்றி அப்படிங்கிறத உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமான விஷயம். எப்போவுமே வெற்றிக்காக போராடணும். நீங்கள் போராடுறத எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வெற்றிக்காக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் உழைக்கணும், மற்ற யாரும் உழைக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது
இது எல்லாம் இனிமேல் நடக்க போகுது. வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தை நீங்கள் அடைய போகிறீங்க.